பேச்சுலர்ஸ் ரசம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது வந்து இதுக்கு மிக்ஸி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது பண்ணுறதுக்கு ஒரு 4 நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், இதில் மல்லித்தூளும் இருக்குது, வீட்டு மிளகாத்தூள். இது ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கடுகு, உளுந்து தாளிக்கிறதுக்கு, பெருங்காயப்பொடி, 3 பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து கொஞ்சமாக சுட தண்ணியில் ஊற வச்சுருங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கடைசியாக கொதிக்கிறப்ப கொஞ்சமாக ரசம் பவுடரை சேர்த்துக்கலாம். இருந்தால் பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மிளகு, சீரகம், பூண்டை வந்து தட்டி போட போகிறோம். இந்த 4 தக்காளியும் ஒரு சுட தண்ணியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க, ஏன்னா கடைசியில் கொஞ்சம் தோல் எடுத்துட்டு இதை நசுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வேகட்டும். இப்போ சுட தண்ணியில் மிளகு, சீரகம், பூண்டை தட்டி போட்டுடலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேஷரை வச்சு இதை நல்லா நசுக்கி விட்டுடலாம். தக்காளி இருக்கிற தண்ணியை கொஞ்சம் தனியாக அரைச்சிடுங்க. இந்த மாதிரி மேஷரில் வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதுலேருந்து தோலெல்லாம் கூட கொஞ்சம் தனியாக எடுத்தாச்சு. உங்களுக்கு அது விருப்பப்பட்டால் அந்த தோலோடு நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் தோல் எடுத்துடலாம். இது இப்போ இதில் வந்து மற்ற பொடியெல்லாம் சேர்த்துப்போம். மிளகாத்தூள், மஞ்சள் அதை சேர்த்துக்கோங்க, உப்பு, புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் மிளகு போகிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருக்கட்டும். இதில் எல்லாத்தையும் கலந்தாச்சு. உங்களுக்கு ரசம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 தக்காளி பழத்துக்கு 4 டம்ளர் தண்ணி. இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டான அளவு. இப்போ இதை வந்து தாளித்து எடுத்துடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 டீஸ்பூன்னு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மிளகு, பூண்டு, சீரகம் தட்டி வச்சதை அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, மிளகு, உப்பு எல்லாம் போட்டது அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம்.
ஒரு கொதி வரட்டும். கொதிக்கிறப்பே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது காம்போடு சேருங்க, அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லா ரசத்தில் இறங்கும். ரசம் இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து நுர வரட்டும். அப்போ தான் அந்த பச்சையாக சேர்த்த பவுடரோட பச்சை வாசனைலாம் போகும். மிளகாத்தூள், புளி இதோட பச்சை வாசனைலாம் போகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூனு ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கலந்து விட்ருங்க. பேச்சுலர்ஸ்க்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குயிக்காக ஒரு ரசம் பண்ணிடலாம். இதோட அப்பளம், ஊறுகாய் எல்லாம் நல்ல காம்பினேஷனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் அணைச்சிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. சூடான சுவையான பேச்சுலர்ஸ் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.